எனக்கு ஒரு விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. தத்துவவாதிகளும் தருதலைகளும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ணா கண்ட கனவை தளபதி விஜய் அவர்கள் செஞ்சு காமிச்சிருக்காரு. சாமானியர்களையும் அமைச்சர்களாக உருவாக்கியிருக்காரு. அதாவது வேலை கிடைக்காம இருந்த சாமானியர்களுக்கும் அமைச்சர் வேலையை வந்து விஜய் அவர்கள் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வந்து நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது நான் விரும்பக்கூடிய ஒன்றா இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் விரும்பக்கூடிய விஷயம் அது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் ஆசைப்பட்ட மருத்துவர்கள் மட்டும்தான் மருத்துவம் பார்க்கணுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, பிரசவம் பார்க்கணுமா, அப்படி இருக்கிறத மாற்றி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த என்னை மாதிரி சாமானியர்களும் பிரசவம் பார்க்கலாம், மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். பைலட் மட்டும்தான் ஏரோப்ளேன் ஓட்டணுமா, ஏன் கொத்தனார் ஏரோப்ளேன் ஓட்டக்கூடாதா, இப்படி வள்ளுவர் கண்ட கனவையெல்லாம் நினைவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். எப்போடா இதெல்லாம் வள்ளுவர் கனவு கண்டாரு நீங்கள் என்கிட்ட கேட்டால் என்கிட்ட ஆதாரம் கிடையாது. ஆனால் சாமானியர்களையும் அமைச்சராக்கியிருக்காருல அண்ணன் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட அண்ணா அந்த கனவை கண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, சரிங்களா? சாமானியர்கள் அப்படின்னா யார்? பல வருடங்களாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து ஏதாவது ஒரு வேலை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கல, சரிங்களா? சரி, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வேலை கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க? பைக்கில் 3 பேர் சரியான ஸ்பீடில் போய் ரோட்டில் விழுந்து செத்துறாங்க. அவங்களும் மக்களுக்காக போராடி உண்ணாவிரதம் இருந்து இல்லை ஒரு சமூகத்துக்காக கூட போராடி ஒரு இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேட்டகரியில் வருவாங்களா? கரூரில் இறந்தவங்க, விஜய் அவர்களை பார்க்க போய் இறந்தவங்க, சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, அமைச்சர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கட்டும், எவ்வளவோ தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஊரில் மரக்கன்று நடுறதா இருக்கட்டும், ஊரில் மரக்கன்று நடுறது, தங்களுடைய ஊருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களையாச்சும் பண்ணுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைச்சா? இல்லை. விஜயுடைய ரசிகராக விஜயுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு தான் நல்ல திட்டங்கள் கிடச்சிச்சு. இப்படி சாமானியர்களுக்கும் அமைச்சர் ஆக்கியிருக்காருல, சாமானியர்களையும் கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பியிருக்காருல, அது மாதிரி என்னை மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவரையும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு மருத்துவர் ஆக்கி விட்டாருன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. தேங்க்யூ.